கெஸ் டீத் பத்தி வேர்ட்ஸ் பாப்போம். வாயில உள்ள டீத்துக்கு வந்து வேற வேற நேம்ஸ் இருக்கும். ஒரு பல்லுக்கு டூத்ன்னு சொல்லணும், நிறைய பல்லுக்கு டீத்து. ஃப்ரண்ட்ல உள்ள 4 பல்லு மேலேயும் கீழே இருக்குல்ல, அதே இன்சைசர். சிங்கப்பல் இருக்குல்ல, அது கெனைன். அதுக்கு அடுத்தால இது 2 பல்லு ப்ரீமோலார். கடாப்பழ பல்ல வந்து மோலார் டீத். லாஸ்ட்ல இருக்க பல்ல வந்து ஞான பல்லுன்னு சொல்லுவாங்க, அது விஸ்டம் டீத். பல்லு டாக்டர் வந்து டென்டிஸ்ட். பல்லு டாக்டர் அவங்களுக்கு பார்த்தா பயமா இருக்கும்ல, அது டென்டல் ஃபோபியா. பல்லுல சத்தம் வந்திருக்கும்ல, அது கேவிட்டி. சட்டம் டாக்டர் கிட்ட போனா பல்ல புடுங்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது டூத் எக்ஸ்ட்ராக்ஷன். பல்லு புடுங்கி இருக்கு, அது எப்படி சொல்லணும் தெரியுமா? அது டூத் எக்ஸ்ட்ராக்ஷன். ஐ ஹேவ் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன். சின்ன பிள்ளைகளுக்கு பல்லு வளரல, அது மில்க் டீத். ஈர வந்து கம். பல்லுல வந்து கரகரையா இருக்கும்ல, அது பிளாக். பல்லுக்குள்ள வந்து திக்க அழுக்கு இருக்கும்ல, அது டட்டல். தாத்தால செட்டு பல் வச்சிருப்பாங்க, அது டென்ச்சர்ஸ். சில பேருக்கு ஃப்ரண்ட் பல்லுல கேப் இருக்கும்ல, அது டயஸ்டிமா. சில பேருக்கு தெத்து பல்லா இருக்கும்ல என்னைய மாதிரி, அது கிரிக்கெட் டீத். சில பேருக்கு பல்லு மேல தூக்கிட்டு இருக்கும்ல, அது ஓவர் பைட். மேல தூக்கிட்டு இருக்க பல்லுக்கு வந்து கிளிப்பு போடும் தெரியுமா, அது பிரேசஸ். சில டைம் குழந்தைக்கு இருக்க பல்லு ஆடும்ல, அது வாப்லி டூத். ஏதாச்சும் பட்டு பல்லு உடையும்ல பாதி, அந்த உடஞ்ச பல்லு சிப்ட் டூத். ஏதாச்சும் சாப்பிடும்போது பல்லுல மாட்டி இருக்கோம்ல, அது எப்படி சொல்லுவாங்க? I have it stuck between my teeth. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless.